அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேச்சு போட்டிக்காக தேசிய கவி மகாகவி பாரதியார் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் தமிழர்களின் பெருமை மிக்க கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் 11 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலேயே கவிதை எழுதும் திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். அவருடைய புலமையை பாராட்டி எட்டயபுரம் அரசவையில் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். பாரதியார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் எழுத்தை ஆயுதமாக பயன்படுத்திய போராளி. ஆங்கிலேயர்களின் அடிமை ஆட்சியை எதிர்த்து மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்தும் பாடல்களையும் கவிதைகளையும் எழுதினார். அவரது பாடல்கள் மக்களின் மனதில் தைரியத்தையும் தேசப்பற்றையும் விதைத்தன. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற அவரது பாடல் இன்றும் தன்னம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறது. பயத்தை வென்று முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. பாரதியார் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் குரல் கொடுத்தார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சம உரிமை பெற வேண்டும், சமூகத்தில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காலத்தில் பெண்கள் பல கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த போதும் அவர்களுக்காக துணிச்சலாக பேசியவர் பாரதியார். சாதி வேறுபாட்டை கடுமையாக எதிர்த்தவரும் பாரதியாரே. மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த சிந்தனையை மக்களிடம் பரப்பினார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற அவரது வரிகள் இன்று வரை சமத்துவத்தின் குரலாக ஒலிக்கின்றன. பாரதியார் குழந்தைகளையும் மிகவும் நேசித்தார். குழந்தைகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார். ஓடி விளையாடு பாப்பா போன்ற பாடல்கள் குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்றன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஆங்கிலேய அரசின் கண்காணிப்புக்கு உள்ளான பாரதியார் சில ஆண்டுகள் புதுச்சேரியில் தங்கியிருந்து தனது எழுத்துப் பணியை தொடர்ந்தார். பல சிரமங்களையும் வறுமையையும் சந்தித்த போதும் தனது கொள்கைகளிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை. பாரதியார் வாழ்ந்த காலம் குறுகியதாக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் காலத்தை கடந்து வாழ்கின்றன. அவரது கவிதைகள் தமிழ் மொழிக்கு புதிய உயிர் ஊட்டின. அதனால்தான் அவர் மகாகவி என்று போற்றப்படுகிறார். மாணவர்களாகிய நாம் பாரதியாரின் சிந்தனைகளை பின்பற்றி அச்சமின்றி செயல்பட்டு கல்வியில் சிறந்து விளங்கி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். அதுவே அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வரிகள் நம் வாழ்க்கையில் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற ஊக்கமளிக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.